எண் 8 கங்காஸ்ரீ எம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எம் கங்காஸ்ரீ. நான் படிக்கும் வகுப்பு 2ஆம் வகுப்பு. என் பள்ளியின் பெயர் மார்னிங் ஸ்டார் மெட்ரிகுலேஷன் பள்ளி. உயிர் கொடுத்தவர் என் அன்னை என்றார், எனக்கு ஊக்கம் கொடுத்தவர் என் ஆசிரியர். தோள் கொடுத்தவரின் தந்தை என்றார், எனக்கு தோழனாய் நின்றது என் ஆசிரியர். ஏற்றத்தை தந்தது என் பெற்றோர் என்றார், எனக்கு ஏணியாய் நின்றது என் பள்ளி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் என் ஆசிரியர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்னிங் ஸ்டார் இந்த நந்தவனத்தில் முட்டுக்களே, வருங்கால சொத்துக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வரலாற்று தலைவர்கள். வரலாற்று தலைவர் என்றால் யார் என்று தெரியுமா? தனக்கென வாழாமல் பொது நலத்திற்காக வாழும் ஒவ்வொருவரும் வரலாற்று தலைவர்கள் தான். இதில் ஆண்கள் மட்டுமில்லை, பெண்களும் நாட்டிற்காக போராடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி தான் நான் பேச போகிறேன். பெண் இனத்தின் பெருமை, சிம்மாசனத்தில் சிங்கம், சிலம்பம் சுத்துவதின் ராட்டினம், வாள் வீச்சு சுழட்டுவதில் சக்கரம், வீரமங்கையின் உரிமையே, வேலு நாச்சியாரின் பெருமையே, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் பெண் வேலு நாச்சியார். இவர் ராமநாதபுரத்தில் சமஸ்தானத்தில் 1730ஆம் ஆண்டு சல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் மகளாக பிறந்தார் வேலு நாச்சியார். இவர் வில்லு, அம்பு, களரி, சிலம்பம், ஈட்டி எறிதல், குதிரையேற்றம் போன்ற கலைகளை கற்றறிந்தார். இவர் ஆங்கிலம், உருது, தெலுங்கு, பிரெஞ்சு போன்ற மொழிகளை கற்றறிந்தார். 1746ஆம் ஆண்டு சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து பட்டத்து ராணியானார். வியாபாரத்திற்காக வந்த ஆங்கிலேயர்கள் நம் மக்களை அடிமைப்படுத்தினர், வரி வசூல் செய்தனர். இதை தரமற்ற மன்னர்களை கொன்று குவித்தனர். இதில் வேலு நாச்சியாரின் கணவரும் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார். கொதித்தெழுந்த வேலு நாச்சியார் பொங்கும் கடலாகவும் சீறி பாயும் புயலாகவும் மாறி சிவகங்கையின் மீட்பென்று உறுதி எடுத்தார். ஹைதர் அலி, மருது சகோதரர்கள், குயிலி ஆகியோரின் உதவியுடன் ஆங்கிலேயர்களை தோற்கடித்தார் வேலு நாச்சியார். இது சாதாரண வெற்றி இல்லை. ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல் என்ற சத்தம் ஊரெல்லாம் கேட்க தொடங்கினர். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல, நிற்கும் குறிக்கு மதிப்பில்லை, ஓடும் குறிக்குத்தான் மதிப்புண்டு. மாணவர்களே, வெற்றி என்றும் சிகரத்தை நோக்கி ஓடிக்கொண்டீர்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.